அல்லாஹ் குர்ஆன்ல மேலும் சொல்றான் பாருங்க, விபச்சாரத்தை பத்தி சொல்கிறான். விபச்சாரம் என்ன? வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாயிஷா வஸாஅ சபீலா. ஓ மக்களே, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், அது வெட்கக்கேடான தீய செயலாக இருக்கிறது என்று இந்த வசனம் அருளப்பட்டது. அன்பானவர்களே, இதனுடைய பொருள் என்ன என்றால், யார் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் திருமணம் ஆகாதவர் விபச்சாரம் செய்தால் அவருக்கு 100 கசையடி அடிக்கப்படும். 1 ஆண்டு 1 வருஷம் நாடு கடத்தப்பட வேண்டும். அதே திருமணமானவர் நிக்கா ஆயிடுச்சு, அவர் விபச்சாரம் செய்தால் ரஜ்ம் என்ற தண்டனை. ரஜ்ம் என்றால் கல் எறிந்து கல்லால் அடித்து அவர் கொல்லப்படுவார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. எப்படிப்பட்ட தண்டனை பாருங்க சகோதரர்களே. இந்த சட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எடுத்து காட்டுறாங்க. அரபு சாம்ராஜ்யத்திலே, அரபு ராஜ்யத்திலே இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். சகோதரர்களே, வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், வேறே 3 பெண் தான் தண்டனை அனுபவித்தவர்கள். மாயிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, காமதியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், ஜொஹைனா இனத்து ஒரு பெண். இந்த 3-4 பேரை தவிர அரபு நாடு சகோதரர்கள் சுத்தம் செய்யப்பட்டது. ஒரே ஒரு அறிவிப்பு தான், ஒரே ஒரு சட்டம் தான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எந்த அளவுக்கு புரட்சி ஏற்பட்டது சிந்தித்து பாருங்க. இப்ப யாராவது செய்ய முடியுமா? அது மாதிரி சிந்திக்க முடியுமா? கண்டிப்பா சிந்திக்க முடியாது.